ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அரிசி மாவு உருளைக்கிழங்கு வச்சு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பொட்டேட்டோ 1, க்ரீன் சில்லி 3, கொரியாண்டர் லீவ்ஸு, கறி லீவ்ஸ் அண்ட் ஆனியன் மீடியம் சைஸில் 3 எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அரிசி மாவு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் அதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் ஊற்றி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கும்போது வாட்டரியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு போண்டா நல்லா வரும். இல்லைனா வாட்டரியாக இருந்தால் சரியாக வராது. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆனியனு, கறி லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸு, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் போண்டா நல்லா பஃபியாக வர்றதுக்காக கொஞ்சம் சோடா மாவும் உப்பு அண்ட் கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வடை கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதை குட்டி குட்டி பால்ஸாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கை கொஞ்சம் நனைச்சி ஈரமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மாவு நம்மளோட கையில் ஒட்டாமல் நல்லா அந்த பால்ஸ் கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு வரும். ஸோ நான் எடுத்திருக்க எண்ணெயில் பார்த்திங்கன்னா 5 போண்டா என்னால் போட முடியுது. ஸோ 5 போண்டா போட்டுட்டு நல்லா ஸ்டவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக ஆகிடும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு உள்ளே வெளியே ரெண்டுமே நல்லா சேமாக குக் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது எல்லாமே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா டீயும் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் போண்டா சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைஜஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் டீயும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஈவினிங் டைமில் நம்ம குயிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்மளால் பண்ணிட முடியும். ஆல்சோ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க அந்த 1 கப் அரிசி மாவுக்கு என்னால் ஒரு 20 போண்டா செய்ய முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அது உப்பு, பச்சை மிளகா, கறி லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா எப்படி போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.